ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜூன் 27 அதாவது ஃப்ரைடே பாப்பாவுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோங்க. அன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பாப்பாவுக்கு குளிக்க வச்சுட்டு இந்த சாரியும் ப்ளவுஸும் தாங்க நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருந்தேன். அதை வேர் பண்ணிவிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கார்கிட்ட போகும்போது எங்கள் அம்மா கால் பண்ணிவிட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரின்ட்டு காரை திருப்பி அவங்கள தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அம்மா அவங்க அண்ணியவங்க எல்லாருமே கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க, கோயில்கிட்ட வந்தாச்சு. கோயிலுக்கு போய் இறங்கின உடனே எல்லாருமே குட்டி பாப்பாவை எடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து எங்கள் அம்மா அவங்க கடமைக்கு போயிட்டாங்க. அதாவது பொங்கல் வைக்கிறதுக்கு தாங்க. பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. சக்கரை பொங்கல் தாங்க வச்சுருந்தோம். காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சதுனால குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே தாங்க இருந்துச்சு. நாங்கள் இங்கே பொங்கல் வச்சு முடிக்கிற கேப்பில் கோயில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து பாப்பாவுக்கு பேர் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை தாங்க வச்சாங்க. காதில் 3 டைம் பேரை சொல்லிட்டு லைட்டாக ஒரு மோதிரத்தில் தேனை தொட்டு நாக்கில் வைக்கிறது அப்படி தான் சொன்னாங்க. பூஜாரி அப்படி தான் வைக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை வச்சாங்க, அதுக்கப்புறமா நான் வச்சேங்க, அதுக்கப்புறமா பாப்பாவோட அப்பா வச்சாங்க, அடுத்து எங்கள் அண்ணி வச்சாங்க, அதுக்கப்புறமா என் தம்பி வச்சாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 பேர் நாங்கள் பேர் வச்சோங்க. பாப்புக்குட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேர் வைக்க ஆரம்பிக்கும் போது முழிச்சுக்கிட்டாங்க. பேர் வச்ச உடனே திரும்பவும் தூங்கிட்டாங்க. தட்டில் பச்சரிசி கொட்டி அது மேலே வந்து பேர் எழுத சொல்லியிருந்தாங்க. அதை ஃப்ரண்ட்டில் முன்னாடி, அதாவது நாங்கள் 2 பேர் உட்காந்துருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேர் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. தேன் பார்த்தீங்கன்னா பியோர் தேனுங்க. நாங்கள் எங்கள் தோட்டத்தில் ஒரு தேன் கூட இருந்துச்சு, அதுலேருந்து எடுத்த தேன் தான் நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணோம். இவ்வளோ நாளாக பாப்பா அழுகுதுன்னா நிறைய பேர் கேட்குற ஒரே கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு என்ன ஏஜ் ஆகுது, அதாவது எத்தனை மாதம் ஆயிடுச்சு, பேர் வச்சுட்டிங்களா அப்படின்ட்டு. பேர் இன்னும் வைக்கல அப்படின்னா அதனால தான் அழுகுறாங்க, பேர் வைக்க சொல்லி தான் அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. ஆனால் பேர் வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட அழுகை வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க. அப்போ நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒருவேளை பேர் வைக்காததுனால தான் இவ்வளோ நாள் அழுதுருப்பாளோ அப்படின்ட்டு. பேர் வச்ச முடித்த உடனே சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பொங்கலும் அபிஷேகமும் இருந்துச்சுங்க. அதை நாங்களும் சாப்பிட்டுட்டு இந்த கோயில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொடுத்து வச்சு டைம் பார்த்தீங்கன்னா 8க்கு மேலே ஆகிடுச்சு. சரி இங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்லான்ட்டுங்க. அம்மா பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. கடையிலேருந்து உளுந்த வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதையே எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். பாப்பாவை எடுத்துகிட்டு கடையில் போய் சாப்பிட்றது இம்பாசிபிள், அதனால் சரின்ட்டு வீட்லேயே செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. இங்கே இதெல்லாமே முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயிலுக்கு போனோங்க. அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல. அந்த கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு எல்லாருமே வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. நானும் பாப்பா மட்டும்தாங்க இருந்தேன். வெளியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு அப்படியே நானும் கொஞ்சம் ரிலாக்ஸாக டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேங்க. டீ குடிச்சு முடிச்சுட்டு பாப்பா தூங்கும் போதே நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு நானும் படுத்துட்டேங்க. இன்னைக்கு தடி அவ்வளோதாங்க. பாப்பாவுக்கு பிவிஹானா அப்படின்னு தாங்க பேர் வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.